தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டினை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். தமிழ்நாட்டின் தொழில்துறை வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நாள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அமைதியான மற்றும் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ள மாநிலத்தை தேடிதான் தொழில் நிறுவனங்கள் வரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வாருங்கள் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருக்கிறார். நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என உலகம் முழுக்க தெரியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அந்த வகையில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தோம் என்றால் 19 வகையான திட்டங்களை தொடங்கி வைத்திருப்பதோடு இதன் மூலம் 64,968 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக இருப்பதாகவும் அதே 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளதன் அடிப்படையில் 41,835 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து தொழில் நிறுவனங்களும் தொழிலதிபர்களுக்கும் நன்றி என தெரிவித்த முதலமைச்சர் மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வாருங்கள் எனவும் தமிழ்நாட்டின் தூதுவர்களாக தொழிலதிபர்கள் மாற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என சொல்வதன் அடையாளம் இதுதான் என குறிப்பிட்ட அவர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் அருகிலேயே வேலைவாய்ப்பு பெருமளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் தமிழ்நாடு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் சுமூகமான சூழ்நிலை உருவாக்குவதில் தமிழ்நாடு மனப்பூர்வமான ஆதரவு அளிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.